بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சனிக்கிழமை நமது இப்னு உமர் ரலியல்லாஹ் அன்ஹு பெண்கள் பள்ளியில் மாணவிகள் தாங்கள் இதுவரை படித்த பாடத்தினை செயல் வடிவில் செய்து அதனை கண்காட்சியாக காட்சிப்படுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதன் காணொளியை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் மாணவிகள் தங்களது அறிவியல் பாடத்தில் இருந்து சூரிய குடும்பம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்குகிறார்கள். அடுத்து கணிதம் பாடத்தில் இருந்து கோணங்களின் வகைகளை பற்றி விவரிக்கிறார்கள். அடுத்து தமிழ் பாடத்தில் இருந்து கப்பல் இயக்கத்தின் விளக்கம். பிறகு மனித உடலின் நுரையீரலின் செயல்பாடுகள் குறித்து மாணவிகள் அருமையாக விளக்கம் அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து தண்ணீர் சுத்திகரிப்பு முறையை மிக எளிய முறையில் மாணவி விளக்கி கூறுகிறார்கள். அடுத்ததாக கணிதத்தில் வகுத்தல் முறையை எளிதில் விளங்கிக் கொள்ளும் பொருட்டு மாணவி விளக்கம் கொடுக்கிறார்கள். பிறகு ஆறு எவ்வாறு அல்லாஹ்வின் உதவியை கொண்டு உருவாகிறது, எரிமலை எவ்வாறு செயல்படுகிறது, நீராவி போக்கு செடிகள் எவ்வாறு செயல்படுகிறது போன்ற விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பண்டைய காலத்தில் இருந்து பணத்தின் மதிப்பு தற்போது வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன போன்ற விளக்கங்களும் காட்சியளிக்கப்பட்டது. அடுத்ததாக நமது பள்ளியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று மாணவிகளுக்கு சமையல், தையல், கைவினை கலைகள் போன்ற தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்கப்படும். அதிலிருந்து சில மாணவிகள் சிலவற்றை செய்து கொண்டு வந்திருந்தார்கள். அதன் கட்சிகள் அதில் குறிப்பாக வெஜ் கட்லெட், பிரியாணி, பாயாசம் போன்ற உணவுப் பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதன் சுவையும் மிகவும் அருமையாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். பிறகு இந்த சிறப்பு கண்காட்சி காண வந்த சிறப்பு விருந்தினர் அரசு ஆசிரியர் ரசூல் ஃபாத்திமா அவர்கள் அனைத்தையும் பார்வையிட்டு மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு சிறப்பு வழிகாட்டுதல்களும் பாராட்டுகளும் வழங்கினார்கள். அதன் காணொளி சிறப்பு விருந்தினர் ஆசிரியை ரசூல் பாத்திமா அவர்களின் வழிகாட்டுதல்கள். இஸ்லாம் ஓர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மார்க்கமாகும். அதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி கட்டாய கடமையாகும். நம் சமூகத்தை மேம்படுத்துவதற்காக வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பம் உலகத்தில் நாம் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல் உலக கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளோம். நாம் அனைத்து துறைகளிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளிலும் கால் பதிக்க வேண்டும். நமது சமுதாயம் ஓர் சிறுபான்மை சமுதாயமாக அல்லது பின்தங்கிய சமுதாயமாக இருக்கிறது. அதற்கு நம்மிடம் போதும் என்ற மனநிலை இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும். எனவே நாம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இங்கு படிக்கும் மாணவிகள் அல்லாஹ்வின் அருள் பெற்ற அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் அவர்களுக்கு மார்க்க கல்வியுடன் உலக கல்வியும் கிடைக்கின்றது. மற்ற இடங்களில் நமது மார்க்க கடமைகளை நிறைவேற்ற வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்காது. நம் பள்ளியில் தொழுகைக்கான வாய்ப்புடன் உலக கல்வியும் சேர்ந்தவாறு கிடைக்கிறது. சில பள்ளிகளில் ஹிஜாப் அணிந்து செல்லும் வாய்ப்பு கூட கிடைப்பதில்லை. குர்ஆனின் முதல் வசனம் இக்ரா, படிப்பீராக ஓதுவீராக என்று இறங்கியுள்ளது. எனவே நாம் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் வருங்காலத்தில் என்னவாகப் போகிறோம் என்பதை இப்பொழுதே முடிவு எடுக்க வேண்டும். யார் ஒருவர் தன் இளமை காலத்தை கல்வியின் பாதையில் செலவிடுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்திற்கான பாதையை தருவான். நமக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இங்கு பயிலும் மாணவிகள் கைகள் நிரம்ப கிடைத்த வைரங்களை போன்றவர்கள். இங்கு படிக்கும் மாணவிகளின் சாதனை வெளிவரும் போதுதான் நம் பள்ளியின் மதிப்பு அதிகரிக்கும். இளமை காலம் என்பது மை நிறைந்த பேனாவை போன்றது. அந்த மை தீரும் முன், இளமை காலம் முடியும் முன் கல்வியை கற்க வேண்டும். நாம் தற்போது நமக்குள் எழும் கேள்விகள் அனைத்திற்கும் இணையதளம் வழியாக விடை தேடுகிறோம். ஆனால் மறுமையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கான பதில்களை இணையதளத்தில் தேடி சொல்ல முடியாது. எனவே படைப்பின் நோக்கத்தை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். பெண்களுக்கு டீச்சிங் ஃபீல்ட் ஆசிரியை துறை ஒரு சிறந்த துறையாகும். இந்த பள்ளி மென்மேலும் வளர இறைவனிடம் துஆ செய்கிறேன்.